அநேக வர்ண பூசை எடுத்துரைத்தாலுமே இந்த பெரியோர்களுடைய செவிக்கு ஏற்காதார். இன்று நாம் நடத்திருப்பது மகாபாரதத்திலே ஒரு பாகமாக விளங்கி வரக்கூடிய ஆடாத அருங்கூத்தாடினாலுமே அர்ஜுனன் தவசு என்று சொல்லக்கூடிய ஒரு சரித்திர கதைக்கு ஈடாகாது. அப்பேற்பட்ட ஒரு பக்தி மிகுந்த புண்ணிய காவியம் அர்ஜுனன் தவநிலை என்று சொல்லக்கூடிய நாடகத்திலே என்னை பார்த்தால் உனக்கு எப்படி தெரிகிறது? தெரியவில்லையா? நான் இப்பேற்பட்டவன் தெரியுமா? என் குலம் அது எப்பேற்பட்டது? என்னுடைய குலம் சரி இந்த உலகத்திலே நடப்பன பரப்பன நீந்து வகை ஒரு வகை எருபக்களை யானை முதல் 84 லட்சம் ஜீவ வேதங்களுக்கும் சரி படியளக்கிறாரே ஒன்னானப்பட்ட ஈசன். அந்த ஈசனுடைய சடாபாரதத்தில் இருக்கிறதே சந்திர பிறை. அந்த சந்திர பிறையின் பெயர் நாமத்தில் உதித்த என் குலம் சரியான சந்திர குலம். தம்பி
அவன் சொன்னா கோச்சு கூட தம்பி. தந்தை, நாங்கள் சாஸ்திர கோடி பாண்டவர்கள் 5 பேர். யார் யார்? முதலாவதாக யார் பிறந்தார்? தர்மமே நிச்சயம், தர்மமே சகாயம், தர்மத்திற்கு ஒருபோதும் அழிவில்லை என்று எண்ணி வரக்கூடிய தாரா புகழப்படுத்த தர்மராஜன் முதலாவதாக பிறந்தார். 14,000 கஜேந்திரன் கொண்ட மதகரி பீமசேனன் இரண்டாவதாக பிறந்தார். அழகிலே சிறந்த அர்ஜுனன் மூன்றாவதாக பிறந்தார். வாழ்வீச்சிலே சிறந்த நகுலன் நான்காவதாக பிறந்தார். ஐந்தாவதாக சாஸ்திரத்திலே வல்லவன் சகாதேவன் பிறந்தார். நீங்க யார்? அதுல நீ யாருப்பா? இந்த ஐவரிலே நான் ஒருவன். யாரு? நான். யார் நீங்க? நான் எப்பேற்பட்டவன் தெரியுமா? 11 பெயர், 12 அழகு, 32 லட்சணங்கள் கொண்டவன். பள்ளியிலே பரசு வீணை, பாதத்திலே செந்தாமரை புஷ்பம், முதுகிலே 5 மச்சரேகை, மார்பிலே சந்தன ரேகை, எந்த காலிலே விருது தண்டை, உயர்ந்த நெற்றி, ஒளிவிழி பார்வை கொண்ட முன்னழகு பின்னழகு படைத்து ஆளே இவ்வுலகின் ஆண் அழகன் அர்ஜுனன். இப்ப நான் லவ் மூட்ல இருக்கிறேன் தெரியுமா? என்ன கோவம் ஒரே செவிலி மேல போடாமா? பயங்கரமான கோவம் தெரியுமா? அவர் எங்க நீ எங்க? அட பட்டி பாடல ஒரு விளக்கமா கூட்டு. அர்ஜுனன் என்றால் அழகானவன். உன்னை பார்த்தால் பேடி சன்னியாசி போல் தெரிகிறது. அது கலந்துட்டு போதுங்க. இது எனக்கு விளக்கமாறு இருக்கு. என்ன சொன்னத? விளக்கமாறு. என்ன அடிக்கிறீங்க? சங்கரா அண்ணா, பாண்டுபத்திர மகாராஜனுக்கும் குந்தமாதேவிக்கும் தர்மன் பீமன் அர்ஜுனன் நாங்கள் 3 பிறந்தோம். மந்தார தேவியாருக்கும் பாண்டு மகாராஜனுக்கும் இளையவர்களாகிய நகுலன் சகாதேவன் பிறந்தார்கள். இப்படி பிறந்து வளர்ந்து இந்த உலகத்தையே ஆளக்கூடிய பாண்டவர்கள் ஒருவன் நான். எங்களுக்கு மறுபடி கோவம். ஆமா, கண்டபடி அவர்கள் யார்? எப்பேற்பட்டவர்கள்?
எப்படிங்க? என் பங்கு பகையாளி பாதி நாள் சத்ராவதி என் எங்கும் எதிராளி என் இனத்தானே எனக்கு எதிராளியாக மாறியிருக்கிறார். என்ன காரணம் இதனாலங்க? வேறு யாரும் அல்ல, அவர் எப்பேற்பட்டவர்கள்? யார்? என்னுடைய பெரியப்பா மக்களாகப்பட்ட திருதராஷ்டிர மன்னனுக்கும் காந்தாரி அம்மையாருக்கு பிறந்து கௌரவர்கள் 101 பேர். ஆமா, எங்களுக்கு நேரிட்ட பகையாளிகள். மாதவா, நாட்டினால் வந்த பொறாமை, நகரத்தினால் வந்த பொறாமை, சொத்தினால் வந்த பொறாமை, சுகத்தினால் வந்த பொறாமை. மாதவா, 5 வயது வரை அண்ணன் தம்பிகள், 10 வயது ஆயிடுச்சா பங்காளின்னு சொல்லுவாங்க. பங்காளி. ஆமா, எதிராளி. பங்காளி பங்காளி. மாதவா, நாளைய தினம் ஆண்டவர்கள் உயிரோடு இருந்தார்கள் என்றால் தர்மாபுரம், பீமாபுரம், அஸ்திராபுரம், அத்திமாபுரம் என்று சொல்லக்கூடிய 4 வகையான சாம்ராஜ்யங்களையும் சரிபாதியாக பிரிக்க வேண்டும். சரிங்க. பாண்டவர்கள் 5 பாதி நாடு, கௌரவர்கள் 100 பேருக்கு பாதி நாடா. வஞ்சகன் துரியோதனன் வஞ்சகத்தை மனதில் எண்ணி பாண்டவர்கள் உயிரோடு இருக்கக்கூடாது, பாண்டவர்களுக்கு நாடு கொடுக்க கூடாது. ஏனென்றால் பாண்டவர்கள் சித்தப்பாருக்கு பிறந்தார்களாம், அதனால் அவருக்கு நாடு கொடுக்கப்படாது என்று வஞ்சகத்தை மனதில் எண்ணி குள்ள நரையில தந்திரம் படித்த யார் சகுனியை முன்ன வைத்து எங்களை கொல்ல வேண்டி ஒரு வகையான சூது 1 கோடி சேர்த்து பார்த்தார். படுக்கின்ற பாய்தனிலே பாம்புகளை நட்டு வைத்தார். அவன் பக்கம் இருக்க பாண்டவர்கள் தப்பித்தோம். நடக்கின்ற பாய்தனிலே நச்சுமுலை நட்டு வைத்தார். நாராயணங்கள் பக்கம் இருக்க இந்த நற்கூடர்கள் 5 தப்பித்தோம். மாதவா, கையினால் பகடையாடி காடுவனம் ஊட்டி வைத்தான். சூதினால் பகடையாடி தோற்கடித்தான் பாண்டவர் 5. மாதவா சுவாமி, அவன் இசைய வைத்த அந்த பகடை ஆட்டத்தில் நாடு நகரம் சொத்து சுகம் உப்பு சட்டிக்கு உறவுகள் இல்லாதபடிக்கு அனைவற்ற பெருமை இறந்து பாண்டவர்கள் அகதை பிச்சைக்காரர்களை போல அமர்ந்திருந்தோம் அஸ்தினாபுரத்திலே குரு பெரியவர்கள் முன்னால. அப்போ கேராதுரிய நந்தனா யார்? எங்க அண்ணன் தர்மர் கேட்கிறார், எங்களுக்கு சேர வேண்டிய பாதி நாட்டை எப்போது தரப்போகிறாய் என்று அண்ணார் தர்மர் கேட்க துரியோதனன் சொல்றான், என்னன்னு கேளாய் தர்மநந்தனா 12 ஆண்டு வனவாசம், ஓராண்டு அஞ்சாவது வாசம் பங்குள்ள பிரகாரம் பாண்டவர்களுக்கு பாதி நாடு தருவேன் என்று பாவி துரியோதனன் சொல்ல அவன் சொன்ன வார்த்தையை கேட்டு அங்கிருந்த குறிப்பியவர்களும் தலையசைக்க சித்தா குறிப்பிட்டுள்ள குறியிட்டு குரான் நோட்டில கையெழுத்திட்டு பாண்டவர் 5 அருங்கிணையால் பத்திரி பாஞ்சாலையும் புறப்பட்டோம். முதலாவது சூரியவனம், 2வது ராமரீஸ்வரன், 3வது முருக்குமகாரீஸ்வரன், 4வது காலமகாரீஸ்வரன், 5வது சைந்தவனம், 6வது காமதேவ பெருவன், 7வது கெந்திரவனம், 8வது உருவனிவனம், 9வது ரோமரிசிவனம். ரோமரிசிவனத்தை சென்று ரோமரிசி பகவானை வணங்கி, ஐயா உங்களுடைய வனத்துல ஓராண்டு காலம் வனவாசம் செய்ய எனக்கு தங்களுடைய அனுமதி வேண்டும் என்று கேட்டோம். அப்போ அவர் கேட்கிறாரு, என்னன்னு? ரோமரிசி பகவான் பார்த்துட்டு, யாரப்பா நீங்கள்? பார்ப்பதற்கு 5 ராஜாக்களை போல் தெரிகிறீர்கள். 5 ராஜாக்களும் ஒரு பெண் அனாந்திரமான வனவாசத்தில் சுத்த காரணம் என்ன என்று ரோமரிசி பகவான் கேட்க அவர் கேட்ட கேள்விக்கு அஸ்தினாபுரத்தில் நடந்தவற்றை எல்லாம் என் அண்ணன் தர்மராஜன் ஆதிந்தமாக எடுத்துரைத்தார். சரி மகாராஜா. அப்போ பராசருக்கு பரிமள காந்திக்கும் பிறந்த வேதவியாசர் வழியாக வந்தார். சரி, அவர் சொல்றாரு, கேளாய் தர்மநந்தனா 12 24 வருடங்கள் தாங்கள் வனவாசம் செய்தாலுமே துரியோதனன் உங்களுக்கு நாடு தர போவதில்லை, நாடு தர போறதில்லை, பின்ன என்னதான் செய்யணும் என்று நாங்கள் கேட்க, 5 ஒருவன் அரண்மனை போக வேண்டும், பஞ்சவரில் ஒருவர் சென்று அந்த பரமேஸ்வரனை தரிசித்து அவர் கையில இருக்கக்கூடிய 3 முகம் 9 கண்கள் கொண்ட பாசு பதாஸ்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த கடையை வாங்கி வந்தார். போரிலே வென்று பகையாளிகளை கொன்று இந்த நாட்டை ஆளலாம் என்று வேதவியாசகர் சொல்ல குழம்பி போய் நின்ற பாண்டவர்கள் என் மாமனாகப்பட்ட ஹரிபரதாமன் அழைத்து கேட்டோம், என்ன மாமா? வேதவியாசகர் சொல்கிறார், 5 ஒருவன் அரண்மனை போக வேண்டுமா, பஞ்சவரில் ஒருவர் பரமேஸ்வரன் போக வேண்டுமா, யார் போவது என்று கேட்டோம். புத்திமான் பலமான் யார் வேண்டுமானாலும் போகலாம் என்றார். மாமன் பரந்தாமன் பகடை ஆடுவேன், கம்பிகளை தோற்றேன், மனைவியை வைத்து தோற்றேன், நாடு நலத்தை தோற்றேன், நான் போகிறேன் அந்த தவத்திற்கு. தப்பு செஞ்சவன்
உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சாகணும். என்ற பழமொழிக்கு இணங்க என் அண்ணா தர்மராஜன் புகழேன் என்றார். மாமன் சொல்றாரு பரந்தாமன், தர்மநந்தனா நீ தர்மத்திற்கு உரித்தானவன். அடுத்ததே தண்ணீர் விளத்ததே பால் என்று எண்ணி வரக்கூடிய பாண்டவர் குலத்தில் முதலாவதாக பிறந்தவன் நீ தர்மத்திற்குரியவன். நீ சென்றால் நிச்சயமாக அந்த பரமேஸ்வரன் உனக்கு வரம் கொடுப்பார். அப்படி வரம் வாங்கிட்டு வர்ற வழியில அச்சக்காரன் பிச்சைக்காரன் யாராவது வந்து ஐயா சுவாமி தர்மம் என்று கேட்டால் நீ தராமல் இருக்க போகிறாயா? கொடுத்து விடுவார். இல்லை என்றால் வனாந்தரத்திலே முண்டன் மூர்க்கன் யாராவது வந்து சண்டை செய்தால் அவரிடம் போர் செய்து நீ வாங்கி வந்த வரத்தை உன்னால் காப்பாற்றிக்க முடியுமா? முடியாது. உன்னால் ஆகாது என்றார். அன்னார் பீமன் போகிறேன் என்றார். பீமா உனக்கு சண்டை சாப்பாடு தவம் செய்யும் வலிமை இல்லை உனக்கு என்றார்கள். நகவன் சகாதேவன் போகிறேன் என்றார்கள். ஆகாது என்றார். பார்த்தேன் அர்ஜுனன், என்னடா இது விந்தையாக இருக்கிறது. பாவியாக துரியோதனன் நாடு ஆள்கிறான். தர்மமே நிச்சயம் தர்மமே சகாயம் தர்மத்திற்கு ஒருபோதும் அழிவில்லை என்று எண்ணி வரக்கூடிய பாண்டவர்கள் காட்டிலே வாழ்ந்து வருகிறோம். அண்ணா சொல்லுங்கள் அண்ணா, நான் சென்று வருகிறேன் விமலோசன தளத்திற்கு என்று சொல்ல அப்போ எங்க அண்ணா என்னை பார்த்து கைகொட்டி நகைத்தாரடா. பார்த்துங்களா? அப்புறங்க ஏன் இதனாலே தவத்திற்கு நான் போகிறேன் என்கிறேன். ஏன்னா சிரிக்கிறேன் என்று கேட்டேன். அர்ஜுனா நீயோ பெண்டுகள் கல்லன் பிடிமருந்துக்காரன், கூப்பியா கல்லன் குடிமருந்துக்காரன். ஒரு உருளுக்கு சேவை கட்டினால் கூட அது 9 முறை அவிழ்த்து பார்த்து இது ஆனா பெண்ணான ஆராயக்கூடிய அறிவுள்ளவன் நீ. அப்பேற்பட்ட பெண் சித்தம் நீ எங்கே? உயிரிலும் மேலான அந்த சிறுபக்தி எங்கே? நீயாவது தவத்திற்கு போவதாவது உன்னால் முடியவே முடியாதடா என்று என்னை பார்த்து கை கொட்டி நகைத்தாரா. முறையுள்ள மாமனை வைத்து சரியற்ற வார்த்தை பேசுறாரு என்னன்னு உடம்பரையான வச்சுட்டு பேசலாம். பேச முடியாது. தப்பு இல்லைங்களா? அண்ணன் தம்பிங்க நாளைக்கு நம்ம அடிச்சுக்குவோம் சேர்ந்துக்குவோம். உடம்பரையான முன்னாடி வச்சு பேசலாம். பேச முடியுமா? பேச முடியும். சரையுள்ள மாமனை முன்னால் வைத்துக் கொண்டு முறையுள்ள மாமனை வைத்துக் கொண்டு சரியற்ற வார்த்தை சொன்னார் என் அண்ணன். அதனாலே அகோரமான கோபமானது அடைந்து என்னுடைய முன்னழகு பின்னழகு 32 அழகையும் மறைத்து தாடி தண்டுகாமண்டலம் பந்தாஸ்திரம் நாதக்கோடை சோடிப்பை அடைந்து நடைமொழி சன்னியாசியாக ஆனழகர் அர்ஜுனன் உன்னால் தவக்கோலத்தில் காட்சி கொடுத்து இந்த 9வது ரோமரிஷி வனத்தில் இருந்து கால பைரவர் கொடுத்த உபதேசனை காதில் கேட்டு என்னடா புறப்பட வேண்டும். இப்பொழுது வெள்ளங்கிரி சென்று விமலேஸ்வரை தரிசிக்க வேண்டும். கைலங்கிரி சென்று அந்த கைலாசநாதனுடைய கையில இருக்கும் பதாஸ்திரக்கனையே வாங்க வேண்டும். அதனாலே பெருவிரலை பார்த்த கண் பெண்களை ஏறெடுத்து பார்க்காமல் புறப்பட்டு விட்டேன் கைலங்கிரிக்கு. புறப்படுகிறேன்.